உலகெங்கிலும் பரவி வாழ்கிற தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப எந்த இடத்துல நிக்கிறோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி நடத்தக்கூடிய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திடல்ல தான் நம்ம இருக்கிறோம். இந்த திடலுக்கு இந்த மாநாட்டுக்கார் வருகை தந்திருக்கிறாங்க. அவங்க எங்கிருந்து வந்திருக்கிறாங்க, யாரு என்ற விவரங்களை கேட்போம். வணக்கம், உங்கள் பெயர், எங்கிருந்து வந்திருக்கீங்க? வணக்கம், என்னோட பேரு பாக்கியராஜ். நான் பிரித்தானியாவில் லீட்ஸுங்கிற நகரத்துல இருந்து நேற்று தான் நாங்க கிளம்பி இன்னைக்கு மாநாட்டுக்காக வந்திருக்கிறோம். நீங்க வெளிநாட்டுல இருந்து இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கிறீங்க. என்ன காரணம்? இந்த மாநாட்டுல அப்படி என்ன முக்கியத்துவம் இருக்கதா நீங்க நினைக்கிறீங்க? எதுக்காக இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வரீங்க? பொருளாதாரத்தை செலவு பண்ணி வரீங்க? அதற்கு மிக முக்கிய காரணம் தமிழும் தமிழ் தேசியமும் தான். நாங்க இருந்தது எல்லாமே, படிச்சது எல்லாமே ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சின்ன குறுகிய கிராமத்துல தான் இருந்தோம். ஸோ படிச்சுட்டு நாங்கள் வெளிநாடு போனாலும் எங்களோட மனசு இன்னும் தமிழ்நாட்டிலையும் அந்த கிராமத்தை சுற்றியும் தான் இருக்குது. நாங்கள் இங்கே வர்றதுக்கு மிக முக்கியமாக காரணம் தமிழும் தமிழ் தேசியத்தின் மேலே உள்ள பற்றுனால தான் வந்திருக்கோம். மிக முக்கியமாக அண்ணன் சீமான் அவர்கள் மேலேயும் 234 வேட்பாளர்களையும் நேரில் பார்க்குற தருணம் கிடைக்கிறதுக்காக தான் நாங்கள் மிக முக்கியமாக வந்திருக்கோம். நீங்க சொன்னீங்க தமிழ் தேசியத்துக்காக தான் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கதா நீங்க சொன்னீங்க. இப்ப தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்ல, நிறைய சின்ன சின்ன இயக்கங்கள் மற்றவர்களும் தமிழ் தேசியம் பேசுறாங்க. அது போலி தமிழ் தேசியம் கூட இருக்கலாம். நிறைய பேர் பேசுற பட்சத்துல நீங்க எதற்கு நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்து இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? சீமான் அண்ணன் சொன்னது மாதிரி தமிழ் தேசியங்கிறது இப்போ யாரும் பேசல. கடந்த 50-60 வருடங்களாக தமிழ் தேசியத்தை சிறு சிறு குழுக்களாக பேசி ஒரு கட்டத்துல அரசியல் கணக்குகளுக்காக திராவிட கட்சிகளோட சேர்ந்து அவங்கெல்லாம் கரைஞ்சு போயிட்டாங்க. கடந்த 15 வருஷமா சீமான் அண்ணா கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10 வருஷமா அந்த நாம் தமிழர் கட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட அடிப்படை ஞானம்படி பார்க்கும் பொழுது சீமான் அண்ணா தான் தமிழ் தேசியத்தை வெறும் ஒரு சிறு கூட்டமாக பேசாம அது மாபெரும் ஒரு அரசியல் புரட்சியா கொண்டு போய் ஒவ்வொரு பாமர மக்களுக்கும் தமிழ் தேசியம்னா என்னங்கிறத அரசியல் படுத்துறத தான் நான் ஒரு பெரிய விடயமா பாக்குறேன். இப்போ நம்ம கட்சியில் கொள்கைகள் எடுத்து வைக்கிற கொள்கைகள் நீங்க பின்பற்றக்கூடிய அளவுல இருக்குது. இந்த கொள்கைகள்ல முக்கியமா தற்சார்பு கொள்கைகள் அண்ணன் நிறைய பேசிட்டு இருக்காங்க. அண்ணன் எடுத்து வைக்கிற மாநாடுகள்லாம் நீங்க பார்த்தாலே இப்போ தண்ணீர் மாநாடு, மலைகளின் மாநாடு, கடலம்மா மாநாடு இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. தற்சார்பையும் அது இயற்கையும் பத்தியும் அண்ணன் பேசிட்டு இருக்காருங்க. விவசாயத்தை அரசு தொழிலாக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அத கேலிக்குரிய பொருளா ஆக்குது. இப்போ ஆடு மாடுகளின் மாநாடு வச்சுட்டு ஆடு மாடுகள் நான் ஒரு சந்தை பொருளா ஆக்குவேன், படிக்காதவர்களையும் நான் அரசு வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப வெளிநாடுகள்ல இங்க அண்ணன் சொல்றாருங்களா, பால் உற்பத்தியை வைத்தே நான் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப அங்க இப்ப நம்மளுடைய பொருட்கள், இப்ப முருங்கை கீரையோட அந்த தூளா இருக்கலாம், இல்ல வெல்லமா இருக்கலாம், இந்த மாதிரி தற்சார்பு பொருட்கள், உணவு பொருட்கள் அங்க விற்பனைக்கு இருக்குதா? அது எவ்வளவு விலை ஏறி இருக்கு? அது பொருளாதாரத்துல எவ்வளவு பங்களிப்பு அளிக்குது? கண்டிப்பா இதை நான் ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே சீமான் பல மேடைகள்ல தற்சார்பு பொருளாதாரம்னா என்ன, எதுக்காக விவசாயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அரசியல் கணக்குகளை தாண்டி மண் சார்ந்தும் இயற்கை சார்ந்தும் விவசாயம் சார்ந்தும் எந்த அளவுக்கு நம்ம இருக்கணும், அடுத்த தலைமுறைகளுக்கு இது எப்படி கொண்டு போகணுங்கிறது நிறைய மேடைகளில் பேசியிருக்காரு. நாங்கள் பிரித்தானியாவில் இருக்கும் பொழுது இப்போ உலக தமிழர்கள் அண்ணன் மாதிரி உலக தமிழர்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருந்து வந்த தமிழர்களாக இருக்கட்டும், நம்ம சாப்பிடும் பொழுது என்னதான் வெளிநாட்டில் இருந்தாலும் நம்மளோட மனசு எப்பவுமே நம்மளோட உள்நாட்டு காய்கறிகளை சார்ந்து தான் போகும். ஸோ அதனால இங்கே நம்ம ஊரில் கிடைக்கிற முருங்கைக்காய் எல்லா காய்கறி ஐட்டமே லண்டனில் ஒரு குறிப்பிட்ட தரகர்கள் மூலியமா கொண்டு அது அதிகப்படியான விலைக்கு தான் விற்கிறாங்க. அங்கே உள்ள தமிழர்கள் கண்டிப்பாக அது அந்த அளவுக்கு அதிகப்படியான காசுகளை கொடுத்து தான் வாங்குறாங்க. சோ இந்த மாதிரி விவசாயம் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து யார் மூலியமா நடக்குது? மூன்றாம் இடைத்தரகர் மூலியமா நடக்கும் பொழுது அதை கன்சியூமரா வாங்குற எங்களுக்கு ஒரு பெரிய அதிகப்படியான விலையை கொடுத்துதான் வாங்குற மாதிரி இருக்கு. சோ அண்ணன் ஏற்கனவே சொன்னது மாதிரி விவசாயத்தை தமிழ்நாட்டிலேயே அது ஒரு அரசுடைமை ஆக்கும் பொழுது அது புரோக்கர் இல்லாம நேரடியா வரும் பொழுது வாங்குற எங்களுக்கும் அதை பலனடையலாம். மிக முக்கியமா இங்க விவசாயம் பண்றவங்க அதை அழியாம இருக்கிறதுக்கு தடுக்கலாம். இப்ப அண்ணன் பேசுற தற்சார்பு பொருளாதாரம் சரிங்கிறது நீங்க சொல்ல வரீங்க. இடைத்தரகர்கள் இல்லாம நேரடியா அரசாங்கம் அதை கொள்முதல் பண்ணி உங்களுக்கு கொடுத்ததுன்னா உங்களுக்கு விலையும் கம்மியாகும், விவசாயிகளுக்கும் அதற்கான லாபம் ஈட்ட முடியும். விவசாயத்தையே தொழிலா சார்ந்தவங்க நல்ல ஒரு வாழ்வாதாரத்தோட வாழ முடியும். கண்டிப்பா நான் ஏற்கனவே முதல்ல சொன்னது மாதிரி நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கிராமம் தான்.
ஸோ விவசாயத்தை பற்றி ரொம்ப தெளிவாக எங்களுக்கு தெரியும். ஒரு சில பேர் வந்து அறகுறையா அது விவசாயத்தை பற்றி என்ன பேசுறாருன்னு தெரியாமல் வேணா சொல்லலாம ஒழிஞ்சு, உண்மையிலுமே ஒரு விவசாய குடியிலிருந்து வர்ற எல்லாருக்குமே அந்த விவசாயிகளோட வலி, அவங்க விளைவிக்கிற பொருள் வந்து எந்த மாதிரி இடைத்தரகர்களால் மாற்றப்பட்டு எப்படியெல்லாம் போகுது, ஒரு கார்பரேட்டாக போகுதுங்கிறது ஒவ்வொரு விவசாயம் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதில் நான் ஒன்றும் புதுசாக தெளிவுபடுத்த தேவையில்ல. சீமானன்னா ஒரு மேடையிலுமே விவசாயத்தையும் தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. அதை நான் முழுமையாக ஏற்கிறேன். இங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே என்ற கூற்றுக்கு ஏற்ப இந்த மாநாட்டு திடலுக்கு அனைவரும் நாம் தமிழராய் திரண்டு இருக்கிறாங்க. இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்காக மிக தூரத்திலிருந்து வந்து அயலகத்திலிருந்து நம்ம கூட வந்து கலந்து இருக்கிறாங்க. இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டுக்கு நன்றி. நாம் தமிழர்.